எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும், தனியா இருக்கிறதுக்கும் தெரியும். எஸ், a lion is always a lion. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும் தான் மாறணுமா? ஏன் பாலிடிக்ஸ் மட்டும் மாறக்கூடாதா? உங்களுக்கு நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை. ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை. உங்க விஜய் உயிரன வரனா. 21ஆம் நூற்றாண்டின் முதல் கால் நூற்றாண்டு முடியும் தருவாயில் தமிழக அரசியல் களம் பல்வேறு மாறுதல்களை சந்தித்து சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி நகர்ந்து வருகிறது. சுதந்திர இந்தியாவில் முதன்முறையாக ஆட்சி மாற்றத்தை சந்தித்த தமிழக அரசியல் நெடுங்காலமாகவே திமுக அதிமுக என்ற இருதுருவ பாதையில் பயணித்திருந்தாலும் தனது அரசியல் விஜயத்தால் அதனை 3 துருவ அரசியலாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மாற்றியிருப்பதாக கூறுகின்றனர் அரசியல் நோக்கர்கள். ஏண்டா இந்த விஜய தொட்டோம்? ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம்? நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. புத்தாண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த தருவாயில் 2025இல் விஜயின் அரசியல் எழுச்சி என்ற இன்றைய தொகுப்பில் விஜயின் அரசியல் சம்பவங்களை சற்று விரிவாக பார்க்கலாம். இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். ஒன்னு சொன்னா அதை செய்யாம விட மாட்டான். அது மக்களுக்கு நல்லாவே தெரியும். குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டு நிறைவடையும் முன்பாக விக்கிரவாண்டியில் முதல் மாநில மாநாட்டை நடத்தி முடித்த விஜய் அதே வேகத்தில் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டு திமுகவின் கூட்டணி கணக்குகளை மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்று பேசியிருந்தார். யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் குடி இருக்கும். ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும் என்னோட உயிர் வணக்கங்கள், என்னோட உயிர் வணக்கங்கள், என்னோட உயிர் வணக்கங்கள். கட்சி தொடங்கிய பின் விஜய் களத்திற்கே வரவில்லை என்ற விமர்சனம் எழுந்த நேரத்தில் கடந்த ஜனவரியில் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டத்தில் பங்கேற்றார். ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான். அதே மாதிரி தான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்கள மாதிரி விவசாயிங்க தான். அதனால உங்கள மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. ஜனவரி 20ஆம் தேதி நடந்த அந்த போராட்டத்தில் தனது பரப்புரை வாகனத்தில் நின்றபடி பேசிய விஜய் இந்த திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியதோடு இந்த திட்டத்தில் மாநில அரசுக்கு ஏதோ லாபம் இருப்பதாகவும் சாடினார்.
பரந்தூர் விவசாயிகளின் பாதம் தொட்டு தனது மக்கள் சந்திப்பு பயணம் தொடங்குவதாகவும் பேசினார். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும், நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும், அது சரி, நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு. அதையும் மீறி நம்ம விவசாயிங்க உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான். அதனால இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன். விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க. வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம். ஆனா அந்த வளர்ச்சின்ற பேர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும். கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் கட்சிக்கு அமைப்பு ரீதியாக 120 மாவட்டங்களை உருவாக்கிய விஜய் ஜனவரியில் இருந்தே மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை நேர்காணல் செய்து மாவட்ட செயலாளர்களை நியமித்ததோடு கட்சியில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோருக்கு மாநில பொறுப்புகளை வழங்கி அறிவிப்பை வெளியிட்டார். தாவேகாவின் கொள்கை தலைவர்களுக்கு பனையூர் தலைமை அலுவலகத்தில் சிலை அமைத்து 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவாக பிப்ரவரி முதல் வாரத்தில் அவற்றை திறந்து வைத்த விஜய், வேங்கை வயல் விவகாரத்திற்கு கண்டனம், மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை விமர்சித்தது என்று அறிக்கை வாயிலாக அரசியல் நிலைப்பாட்டை வெளியிட்டு வந்தார். தாவேகாவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரத்தில் நடந்த நிலையில் முன்னாள் தேர்தல் வியூக வகுப்பாளரும் ஜன்சுராஜ் கட்சியின் நிறுவனருமான பிரசாந்த் கிஷோர் அந்த மேடையில் விஜயோடு கைகோர்த்து உரையாற்றினார். ஒரு நண்பனாக தனது நண்பர் விஜயின் வெற்றிக்கு வியூகம் அமைத்து தர உள்ளதாகவும் பேசினார் PK. விஜயோடு PK கைகோர்த்த சம்பவம் தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டது. Please make a resolve that in next 100 days, that is roughly 3 months, you will add at least 10 new members to TBK family. Everyone raises the hand and takes this resolve. Are you with me or not? 10 new people should join TBK in next 100 days. Yes or no? So TBK Kutumbam becomes 10 times bigger in a straight 3 months. Can you promise this to your leader? You are promising this to your leader. So after 3 months when we meet, TBK will be 10 times bigger than what it is. கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்தை சொல்லிவிட்டு அதே வார இறுதியில் மகளிர் தினத்தன்று வாழ்த்து தெரிவித்த விஜய், மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திமுக அரசை மாற்றுவோம், அதற்கு இந்த நாளில் உறுதியேற்போம் என்றும் பேசி வீடியோ வெளியிட்டார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். சந்தோஷம் தானே? பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. என்ன செய்ய, நீங்கள் நாம் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு இப்போ தானே தெரியுது. எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே, மாற்றத்துக்கு உரியது தானே. கவலைப்படாதீங்க. 2026 நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, இல்லை நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாற்றுவோம். அதுக்கு இந்த மகளிர் தினமான இன்னைக்கு நாம் எல்லாருமா சேர்ந்து உறுதியேற்போம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா உங்களோட நான் நிற்பேன். மார்ச் 7ஆம் தேதி தாவேகா சார்பில் ஏற்பாடு செய்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் முறைப்படி நோன்பிருந்து நோன்பு திறந்த விஜய் அந்த விழாவில் அரசியல் பேசாமல் வாழ்த்து மட்டும் சொன்னது கவனம் ஈர்க்க, விழாவின் எந்த இடத்திலும் கட்சியை அடையாளப்படுத்தாததும் கவனிக்கப்பட்டது. எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம்.
மாமனிதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இங்க இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதற்கு பின்னர் மார்ச் 28ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடந்த தாவேக பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியினருக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக அமைந்து போனது. ஆம், பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது போக மத்திய மாநில அரசுகளை நேரடியாக பெயரை குறிப்பிட்டு பேசிய விஜய் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கும் பிரதமர் மோடிக்கும் நேரடியாக சவால் விட்டு பாசிச கட்சிகள் என்று பாஜகவையும் திமுகவையும் ஒரே தராசில் வைத்து காட்டமாக விமர்சித்தார். இதற்கிடையே பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனத்தில் கவனம் செலுத்திய தாவேக தலைமை தமிழகம் முழுக்க இருக்கும் சுமார் 68,000 பூத் கமிட்டிகளுக்கும் நிர்வாகிகளை நியமித்து அதற்கு முதற்கட்டமாக கோவையில் பூத் கமிட்டி மாநாட்டையும் நடத்தியது. ஏப்ரல் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் கோவையில் நடந்த 2 நாள் பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்க சென்றபோது ரோட் ஷோவாக சென்ற விஜய்க்கு வழிநெடுகிலும் நின்ற மக்கள் உற்சாக வரவேற்பு வழங்கியது பெரிய அளவில் கவனம் பெற்றது. மே 30ஆம் தேதி கல்வி விருது வழங்கும் விழாவை நடத்திய விஜய் தொடர்ந்து 3வது ஆண்டாக 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பில் தொகுதி வாரியாக அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கி கௌரவித்தார். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த 2026 பற்றியோ இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ் உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க, மற்ற விஷயங்கள் பேசுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க. தேங்க்யூ. 4 நாட்களாக நடந்த அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஜூலை 4ஆம் தேதி நடந்த கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தாவேகாவின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் விஜய். அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறுவார் என்று பேச்சு எழுந்த நேரத்தில் அதிமுக பாஜகவை விமர்சித்த விஜய் மதுரை மாநாடு, மக்கள் சந்திப்பு பயணம் என்ற அறிவிப்புகளையும் வெளியிட்டார். கூட்டணி என்றாலும் எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும், அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிப்பட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். சிவகங்கையில் கோவில் காவலாளி அஜித்குமார் காவலர்களால் அடித்து கொல்லப்பட்ட விவகாரத்தில் அஜித்தின் வீட்டிற்கே நேரடியாக சென்று ஆறுதல் கூறிய விஜய் நடப்பு திமுக ஆட்சியில் காவல் நிலைய மரணமடைந்த 24 பேரின் குடும்பங்களையும் அழைத்து பேசி அவர்களை மேடையில் ஏற்றி போராட்டத்தை முன்னெடுத்தார். வேண்டும் நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும். காவல் நிலைய மரணங்களுக்கு நீதி கேட்டதோடு வெள்ளை அறிக்கை வெளியிட கோரியதும் பரபரப்பை கிளப்பியது. அதே நேரம் தூத்துக்குடியில் கவின் என்ற இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் விஜயின் மௌனம் விமர்சனத்துக்குள்ளானது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரையில் 2வது மாநில மாநாட்டை நடத்திய விஜய் கொள்கை தலைவர்கள் புகைப்படங்கள் மட்டுமல்லாமல் மறைந்த முதல்வர்கள் அண்ணா, எம்ஜிஆர் படங்களையும் திடலின் சிகரத்தில் பொருத்தி வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்று புதிய வியூகத்தை அமைத்தார். சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் அமைந்த மாநாட்டு திடல் நிரம்பி வழிய அரை மணி நேரத்திற்கு ஆக்ரோஷமாக பேசிய விஜய் முதல்வரை அங்கிள் என்று குறிப்பிட்டு கேலியாக விமர்சித்தார். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், இஸ் வெரி ராங் அங்கிள். இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால், அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும், அங்கிள் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா, நியாயம் இருக்கா,
ஊழல் இல்லாம இருக்கா? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க. இந்த அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் ஒன்னேதான், நல்லா கேட்டுக்கங்க. இந்த விஜய் ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூடுற கூட்டத்துல மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டாதீங்க. ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க. வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மளை கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இருக்க போதுன்னு சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா கோடிக்கணக்கானவங்களோட ஹார்ட்லயும் வீட்லயும் ஏற்கனவே ஆல்ரெடி உயிரா உணர்வா உறவா இருக்கிறோம். நம்மளுடைய கனெக்ட் எல்லாம் வெறும் மக்களோட மட்டும்தான். நாம யாருன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க யாருன்னு நமக்கு தெரியும். நாமளும் நம்ம மக்களும் எப்படி இருக்கிறோம்னு எதிரிங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒண்ணு, 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அதே மேடையில் திமுக பாஜகவோடு அதிமுக தலைமையையும் விமர்சித்துவிட்டு 234 தொகுதிகளிலும் தாம் தான் வேட்பாளர் என்று நினைத்து வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை இப்ப நான் அறிவிக்க போறேன். மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய். இன்னும் முடிக்கல, ஒரு நிமிஷம், இன்னும் முடிக்கல. மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய். மதுரை மத்தி வேட்பாளர் விஜய். மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய். மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய். மேலூர் விஜய். சோழவந்தான் விஜய். திருப்பரங்குன்றம் விஜய். திருமங்கலம் விஜய். உசிலம்பட்டி விஜய். என்னடா எல்லா தொகுதியிலையும் ஒரே வேட்பாளர்னு பாக்குறீங்களா? 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் வேட்பாளரா நிக்க போறாங்க. அந்த வேட்பாளரும் நானும் வேறு வேறு இல்லை. நீங்க அவருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா எனக்கு ஓட்டு போட்ட மாதிரி, இந்த முகத்துக்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய வேட்பாளர் ஜெயிச்ச மாதிரி. என்னடா இவர் ஏதோ ஓவரா சொல்றாருன்னு நினைக்க வேணாம். பிராக்டிக்கலா அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கணும். நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இது நம்மளை விட நம்ம எதிரிங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். அதனால எல்லா இந்த அதிகார பலம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க. வரட்டும், பாத்துக்கலாம். டிவிகே will take it, டிவிகே will meet it, டிவிகே will compete with it and டிவிகே will conquer it, டிவிகே will conquer it. மதுரை மாநாடு முடிந்த கையோடு செப்டம்பர் 13 மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணத்தை திருச்சியிலிருந்து தொடங்கினார் விஜய். பிரச்சார பேருந்தில் சுற்றுப்பயணம் சென்ற விஜய்க்கு கூடிய மக்கள் கூட்டம் தமிழக அரசியல் களத்தையே ஆச்சரியத்துடன் திரும்பி பார்க்க வைத்த நிலையில் திருச்சி, அரியலூர், நாகை, திருவாரூர், நாமக்கல், கரூர் என்று அடுத்தடுத்த மாவட்டங்களில் உள்ளூர் பிரச்சனைகளை பேசி சொன்னார்களே செய்தார்களா என்று திமுக அரசின் வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பினார். இந்த 6 மாவட்ட பரப்புரையில் கிட்டத்தட்ட ஒரு அலையையே விஜய் உருவாக்கினாலும் செப்டம்பர் 27 கரூரில் விஜய் பங்கேற்ற பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் மரணித்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. சம்பவம் நடந்த பிறகு இரங்கல், நிவாரண அறிவிப்புகளுக்கு பிறகு 3ஆம் நாளில் வீடியோ வெளியிட்ட விஜய் கேள்விகளை அடுக்கியதோடு உண்மை வெளிச்சத்திற்கு வரும் என்று சூசகமாக பேசினார். ஆனால் மனுஷன் தானே, அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன்.
இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஈடேயாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. அடுத்து எந்த ஒரு அரசியல் சார்ந்த நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் இருந்த விஜய் கரூர் பெருந்துயர சம்பவத்தில் உறவுகளை இழந்து பாதிக்கப்பட்ட மக்களை மாமல்லபுரத்திற்கு வரவழைத்து ஆறுதல் சொன்னதோடு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாக சொல்லப்பட்டது. கரூர் துயர வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட தருணத்தில் நீதி வெல்லும் என்று பதிவிட்டுவிட்டு சிறப்பு பொதுக்குழுவை நடத்தி இரங்கல் தீர்மானம் உள்ளிட்ட தீர்மானங்களை நிறைவேற்றி உரையாற்றினார் விஜய். கரூர் சம்பவத்திற்கு பிறகு சோகம் தோய்ந்த முகத்தோடு விஜய் பொதுவெளியில் தோன்றிய முதல் நிகழ்வாக அது அமைய காஞ்சிபுரத்தில் உள்ளரங்கு நிகழ்ச்சியாக மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தி முடித்தார். குடும்ப உறவுகளை இழந்ததுனால சொல்ல முடியாத வேதனையிலும் வலியிலும் இவ்வளோ நாளாக இருந்தோம். அப்படிப்பட்ட அந்த சூழலில் நம்ம சொந்தங்களின் மனம் பற்றி இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால தான் அவங்களோட சேர்ந்து அமைதி காத்து வந்தோம். ஆனால் இப்படி அமைதி காத்து வந்த நேரத்தில் நம்மளை பற்றி வன்ம அரசியல் வலைகள், அர்த்தமற்ற அவதூறுகள்னு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்மளை பற்றி பின்னப்பட்டன, பரப்பப்பட்டன. இது எல்லாமே சட்டம் மற்றும் சத்தியத்தின் துணை கொண்டு துடைத்து எறிய தான் போகிறோம். இதற்கிடையே எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பாக விஜய் பேசி வெளியிட்ட வீடியோவும் வைரலானது. தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா? நீங்கள் உட்பட யாருக்குமே அது இல்லை. நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, அதுதான் நிஜமும் கூட. கொஞ்சம் ஏமாந்தால் நம்மளை மாதிரியே இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கும் இதே நிலைமை தான். ஓட்டு போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம். இதுக்கு மெயின் ரீசன் அந்த எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்தம். ஒரு நியாயமான எஸ்ஐஆர்னால் என்ன நடக்கணும்? இப்போது இறந்து போனவங்கள மார்க் பண்ணி அதுலேருந்து டெலீட் பண்ணணும். இப்போ போலி வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள மார்க் பண்ணி டெலீட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி ஓட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பேரில் இவ்வளவு குழப்பங்கள் அப்படின்றதான் இங்கே கேள்வி. இப்போ புதுசாக வர வாக்காளர்களையோ இல்லை ஓட்டு இல்லாதவங்களையோ சேர்த்தா பத்தாதா? இப்போ ரீசெண்டாக நடந்த இப்போ எலெக்ஷன் 2021, 24 எப்படி எல்லாருமே ஓட்டு போட்டோம்? அதில் ஓட்டு போட்டவங்க கூட இப்போ புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அது ஏன் அந்த கன்ஃபியூஷன் அப்படின்றதான் நாங்கள் கேட்குறோம். அதனால தான் நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம். 28 பேர் அடங்கிய நிர்வாக குழுவை அமைத்தது, தொண்டரணையை உருவாக்கி அவர்களுக்கு பயிற்சி வழங்கியது என்று விஜயின் அரசியல் வேகமெடுத்த நிலையில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோடு பயணித்த மூத்த அரசியல் தலைவர் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்தது
பெரும் திருப்பு முனையாக பார்க்கப்பட்டது. செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது மிகப்பெரிய பலம் என்று பிரத்யேக வீடியோ வெளியிட்ட விஜய் புதுச்சேரியில் பொதுக்கூட்டத்தை நடத்தி அங்கிருக்கும் ஆளும் கட்சியான என்ஆர் காங்கிரஸை விமர்சிக்காமல் அதன் கூட்டணி கட்சியான பாஜகவை மட்டும் விமர்சித்தார். அத்தோடு புதுச்சேரி அரசை பார்த்து தமிழக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது போல் பேசினார். இதற்கிடையே தாவேகாவில் இணைந்த 20 நாட்களிலேயே விஜயை ஈரோட்டுக்கு அழைத்து கச்சிதமாக மினி மாநாட்டையே நடத்தினார் செங்கோட்டையன். ஈரோட்டில் கொதித்து பேசிய விஜய் திமுகவை தீய சக்தி என்றதோடு தாவேகாவை தூய சக்தி என்றும் 2026இல் தாவேகாவே ஆட்சியை அமைக்கும் என்றும் முழங்கினார். சும்மா மாறு வேஷத்துல மறு வச்சுக்கிட்டு மீடியா ஆளு ரேடியோ ஆளுன்னு இவங்க ஆளுங்களை மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு இதெல்லாம் என்ன மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை. ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை. தாவேகாவுக்கு செங்கோட்டையனை போன்று இன்னும் பலர் வருவார்கள் என்றதோடு அவர்களுக்கு உரிய அங்கீகாரமும் வழங்கப்படும் என்றும் சூசகம் தெரிவித்தார் விஜய். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு, கூட்டணி பேச்சுவார்த்தை குழு என்று குழுக்களை நியமித்திருக்கும் விஜய் மாவட்ட வாரியாக அடுத்தடுத்த கூட்டங்களை நடத்தவும் வியூகம் அமைத்து வருகிறார். அத்தோடு சமீபத்தில் மலேசியாவில் நடந்த தனது ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் 33 ஆண்டுகளாக தன்னுடன் இருக்கும் ரசிகர்களுக்காகவே சினிமாவை விட்டுக் கொடுப்பதாக அறிவித்தார். மலேசியாவில் சுமார் 75,000 பேர் பங்கேற்ற அந்த நிகழ்ச்சி விஜயை சினிமாவிலிருந்து வழியனுப்பி வைக்கும் நிகழ்வாகவே மாறிப்போனது. தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் முயற்சிக்கு பிறகு தமிழக அரசியலை மீண்டும் 3 துருவமாக மாற்றி அமைத்து வரும் விஜய் 2026இல் வெல்வாரா தோற்பாரா என்பதற்கு காலமே பதில் சொல்லும் என்றாலும் இந்த நேரத்தில் தமிழ் திரையுலகம் ஒரு மிகப்பெரிய திரை ஆளுமையை இழக்க தமிழக அரசியல் ஒரு புதிய தலைவனை பெற்றிருக்கிறது என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள். கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார்.